அண்ணா சீரியல்ல என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம். இல்லை பரணி ரொம்ப வலிக்குதான்னு கேட்குறாங்க சண்முகம். டே பில்லி சூழியை வச்சுட்டு நீ வலிக்குதான்னு வேற கேட்குறியா? இல்லை பரணி தேஞ்ச ரெக்கார்டு பாடுற மாதிரியே பாடிக்கிட்டே இருக்கியா? 3 நாளையில உன்னை அமெரிக்கா அனுப்பி வைக்கிறேன் பாருங்கிறாங்க. ஏண்டா எலும்பே 2 துண்டா போய் கிடக்குது, இது எப்படி 3 நாளையில சரி பண்ண முடியும்? ஆமா மற்றவங்களை வேணா நீ ஏமாத்தலாம், ஆனா நான் டாக்டர்டி, என்ன ஏமாற்ற முடியாது. நீ நீ நம்பினாலும் சரி நம்பாட்டியும் சரி, நீ படுத்து ரெஸ்ட் எடுங்கிறாங்க சண்முகம். இதெல்லாம் ஏமாத்து தானே, என்ன ஏமாற்ற முடியாது. பிரசிடண்ட் சூனியக்காரனையும் மந்திரக்காரனையும் கூட்டிகிட்டு வந்து என் கையை எலும்பு உடச்சி விட்டு போட்டு இப்போ என்னை பாதுகாக்கிறானாம பாதுகாப்புங்கிறாங்க பரணி. இல்லை அதையெல்லாம் நானே நம்புறதில்ல, நீ எதுக்கு நம்புற? இதெல்லாம் தேவையாங்கிறாங்க சண்முகம். நீயும் கொஞ்சம் பாதுகாப்பாக இருந்து எனக்கு ஒத்துழைக்கணும்னு கேட்குறாங்க சண்முகம். ஆமாம் உனக்கு இதுக்கு முன்னாடி எலும்புக்கு இது ஏதாவது உடஞ்சிருக்கான்னு கேட்குறாங்க. எனக்கெல்லாம் உடஞ்சதில்லை, நான் உடச்சி வேணா விட்டுருக்கேங்கிறாங்க சண்முகம். அதனால தான் இப்படி எல்லாம் பேசுகிறேன், எனக்கு இங்கே வலி உயிர் போகுது தெரியுமாங்கிறாங்க பரணி. பாரில் பரணி கையசிக்காமல் காலசிக்காமல் கம்முன்னு இருக்கணும். என் அம்மா கிட்ட நான் சத்தியம் பண்ணியிருக்கேன் உன்னை அமெரிக்காவுக்கு அனுப்பி வைக்கிறேன்னு. அது வரைக்கும் நீ பத்திரமா பாதுகாப்பாக இருந்தால் தான் என்னால் நான் நினச்ச மாதிரி உன்னை அமெரிக்காவுக்கு அனுப்ப முடியுங்கிறாங்க சண்முகம். கையாட்டாமல் காலாட்டாமல் கம்முன்னு படுத்துக்கிற. பாத்ரூம் போகிறதா இருந்தாலும் தண்ணி வேணும்னாலும் நீ என்ன எழுப்பு, நான் உனக்கு கொண்டு வந்து கொடுக்குறேன், நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேங்கிறாங்க சண்முகம். எல்லாம் நடிப்புன்னு எனக்கும் தெரியுதுடா அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க பரணி. சண்முகம் சாமியை வேண்டிக்கிறாங்க. அப்படி முருகா சீக்கிரமாக இவளுக்கு கை குணமாயிடணும், எங்கள் அம்மா கிட்ட சத்தியம் பண்ணி கொடுத்த மாதிரி இவளுக்கு நான் நல்லபடியாக அமெரிக்காவுக்கு அனுப்பி வைக்கணும்னு வேண்டிக்கிறாங்க. வேண்டிட்டு அப்படியே படுத்து தூங்கிடுறாங்க சண்முகம். பரணி எழுந்திரிச்சு பார்க்குறாங்க. ஏண்டா டேய், என் மேலே உனக்கு அக்கறை இருந்தால் இப்படியெல்லாம் தூக்க வருமா? எல்லாம் நடிப்புன்னு எனக்கு நல்லா தெரியுதுடா, சரிப்போ எனக்கு என்னன்னு தூங்குறாங்க பரணி. நல்லா தூங்குனதுக்கப்புறம் பார்த்தா கரண்ட் போயிடுது. சண்முகம் கண் விழிச்சு பார்க்கும்போது கரண்ட் இல்லை, புழுக்கமாக இருக்குது. தூக்கம் தெரிஞ்சால் தூங்க மாட்டாலே, கை வலிக்குமே, என்ன செய்யலான்ட்டு லைன்மேனுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. சார் இங்கே டான்ஸ் பேர் வெடிச்சிருச்சு, இப்போதைக்கு ஆகாது, காலையில் தான் கரண்ட் வரும்னு சொல்லிடுறாங்க. சண்முகம் விசிறி எடுத்து பரணிக்கு காற்று வீசிட்டு இருக்காங்க. டக்குன்னு எழுந்திரிச்சு கண் முழிச்சு பார்க்குறாங்க பரணி. ஏண்டா என்னடா ட்ராமா பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்கவும், கரண்ட் போயிடுச்சு வேத்துதுன்னா நீ இப்படி தூங்குவே, அதான் விசிறி வீசுறேங்கிறாங்க. இந்த மாதிரி 1000 ட்ராமா பண்ணினாலும் நான் நம்ப மாட்டேன் பிரசிடண்ட் சார், இதெல்லாம் கரண்ட் போக வச்சது நீ தான்ங்கிறாங்க. ஆமாம்மா என் மேலே எதுக்கு எடுத்தாலும் கேஸை போடு, கரண்ட் கிட்ட நானா சொல்லி வச்சேன் கரண்ட் போகணும், இல்லை நீ ஆஃப் பண்ணி வச்சிருப்பீங்கிறாங்க. என்ன சொன்னாலும் நம்ப மாட்டேன், நீ ஒழுங்கா படு, கையாட்டாதா அப்படின்னு சொல்லி விசிறி வீசிக்கிட்டே இருக்கிறாங்க. சண்முகம் அப்படியே அசந்து போய் தூங்கிடுறாங்க. பரணிக்கு சந்தேகமாகவே இருக்குது. டேய் அநேகமாக கரண்ட்டை நீ தாண்டா ஆஃப் பண்ணி வச்சிருப்ப, தூங்கு தூங்கு, நான் போய் என்னென்னு பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு பரணி வெளியில் போய் பார்க்குறாங்க. ஆமாம்மா நிஜமாலுமே கரண்ட் போயிடுச்சு, நான் போய் சந்தேகப்பட்டுட்டோமேனு பரணி சண்முகத்தை பார்க்கும்போது அப்படி கையில் விசிறி பட்டுருது. டக்குன்னு கண்மழிச்சு பார்க்குறாங்க சண்முகம். ஏல நீ கம்மனே படுக்க மாட்டியா, இப்போ பாரு கையில் பட்டுருச்சுமா, இப்போ எதுக்கு எந்திரிச்சின்னு கேட்கும்போது நான் ரெஸ்ட் ரூம் போனடா அப்படின்னு கேட்குறாங்க. எதுக்காவது எழுந்திருக்கிறதுனா என்ன எழுப்புன்னு சொன்னனால, அம்மா உனக்கு என்ன இப்போ தண்ணி இது வேணுமாங்காட்டி ஆமாங்கிறாங்க பரணி. தண்ணி எடுத்து கொடுக்குறாங்க சண்முகம். நல்லவ மாதிரி தான் தெரியுறான், இருந்தாலும் என்னால் நம்பவே முடியலையேன்னு நினைக்கிறாங்க பரணி. நீ இப்படி உட்காந்துட்டு இருந்தால் எனக்கு தூக்கம் வராதுங்கிறாங்க. இப்போ நீ தூங்க போறியா இல்லையா அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் பரணி கம்முன்னு தூங்கிடுறாங்க. அடுத்த நாள் காலையில் பரணி எழுந்திரிச்சு பார்க்குறாங்க. சண்முகத்தை காணா, கை வலிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி கையை நீட்டி நீட்டி மடக்கி குறுக்கி பார்க்குறாங்க. நாட்டு வைத்தியம் தான் சரியா இருக்குமா, சரி வெளியில் போய் அவனை எங்கேயும் பார்க்கலான்ட்டு போகிறாங்க. சண்முகம் எழுந்திரிச்சு வந்ததும் கோலம் போட்டுட்டு இருக்காங்க. இதை ரத்னா வீரா கனி இவங்க 3 பேரும் பார்த்து ரசிக்கிறாங்க. அண்ணே அப்படி போடு இப்படி போடுங்கிறாங்க. இல்லை எனக்கு தெரியாதா, பேசாமல் அமைதியாக நின்று வேடிக்கை மட்டும் பாருங்கிறாங்க. ரத்னா கேட்குறாங்க, அண்ணே இதெல்லாம் நீ போட்டுட்டு இருந்தா போகிறவங்க வரவங்கள எங்களை பேச மாட்டாங்களான்னு சொல்லவும், இங்கே பாருல ரத்னா, என் வீட்டுக்காரி என்னெல்லாம் வேலை செஞ்சாலோ அதையெல்லாம் நான் தான் பார்ப்பேன், போங்க உங்களுக்கு எல்லாத்துக்கும் காப்பி போட்டு வச்சிருக்கேன் போய் குடிங்கிறாங்க. வைகுண்டம் காப்பி டம்ளரோட வராங்க. டே சண்முகம் நீ போட்ட காப்பி நல்லா தாண்டா இருக்கு, இல்லை ஆறி போகிறதுக்குள்ளே நீங்களும் எல்லாரும் போய் குடிங்கன்னு சொல்லிட்டு வரும்போது, ஏன்டா நீ என்னடா பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்க, கோலம் போடுறேங்கிறாங்க. இதெல்லாம் உனக்கு தேவைதானான்னு கேட்கும். என்ன செய்யறது, எனக்கு தேவைதான், இது எல்லாத்துக்கும் காரணம் நீ தானே அப்படின்னு திட்டுறாங்க. சாமியார் கூட்டிகிட்டு வந்து நீ என்னென்னமோ பண்ணிட்டே, இப்போ என்னை இவ்வளோ தப்பாக நினைக்கிறாங்க. சாமியார் கூட்டிகிட்டு வந்தால் நாம நினச்சது நடக்கும்னு பார்த்தா அவன் என்னமோ ஏடா கூடமா பண்ணிட்டு போயிட்டான், அதுக்கு நான் என்ன பண்ணிட்டேங்கிறாங்க. வைகுண்டம் தேவையில்லாமல் பேசி என்னை எரிச்சலை கலப்பாத, ஒழுங்கா அந்த பக்கம் போய் காப்பியை குடி, சும்மா எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேச வந்துட்டாருன்னு சொல்லிட்டு இருக்கும்போது பரணி வந்து எட்டி பார்க்குறாங்க. ஓ என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு பரணி வந்து கேட்குறாங்க. வாடி வா, நீ செய்கிற வேலையெல்லாம் நானே தான் செய்வேன்னு அண்ணன் என்னெல்லாம் வேலை பார்த்துட்டு இருக்கு பாருங்கிறாங்க ரத்னா. ஆமாம் இன்னைக்கு வேல் கோலம் மயில் கோலம் சிங்க புலி கோலம் எல்லாம் போடானாமாங்கிறாங்க வைகுண்டம். இல்லை உனக்கு யார் எழுந்திரிச்சு வர சொன்னாங்கிறாங்க. டேய் தூக்கம் தெரிஞ்சது அதான் நான் வந்தேங்கிறாங்க. நான் உனக்கு கையை காலை ஆட்டக்கூடாது கம்முன்னு தானே இருக்க சொன்னேன், இங்கே எதுக்காக வந்தேன்னு திட்டிட்டு இருக்காங்க. ஆமாம் நீங்கள் எல்லாரும் காப்பி குடிக்கிறீங்க, எனக்கு எங்கேன்னு கேட்கவும், உனக்கு வேற ஐட்டம் இருக்குது, இவங்க எல்லாத்துக்கும் தான் காப்பின்னு சொல்லிட்டு சண்முகம் போய் அவங்களுக்கு, பரணி உனக்கு காப்பி ஸ்பெஷலாக அண்ணன் போட்டிருக்கும் போல இருக்கு, பெரிய டம்ளரில் கொண்டு வருதுங்கிறாங்க. கொண்டு வந்து கொடுத்தா அதை மோந்து பார்க்குறாங்க பரணி. என்னடா இது காப்பின்னு நினச்சா கசாயமாட்டு இருக்குது, கசாயம் எனக்கு வேண்டவே வேண்டாண்டாங்கிறாங்க. இங்கே பாரு உனக்கு எலும்பு கூடணும்னா உளுந்தங்கஞ்சி குடிச்சு தான் ஆகணும், அந்த உளுந்தங்கஞ்சியில் இனிப்புக்கு 2 கருப்பட்டியும் போட்டிருக்கு, குடி இனிப்பாக தான் இருக்குங்கிறாங்க சண்முகம். இதை குடிச்சு இன்னொரு டம்ளரும் இருக்குது குடிங்கிறாங்க. ஐயோ என்னை பார்த்தா உனக்கு பாவமா இல்லையா, எனக்கு வேண்டாண்டாங்கிறன்னு கெஞ்சுறாங்க. அதெல்லாம் முடியாது, இந்த சண்முகம் சொன்னால் சொன்னது தான் குடிங்கிறாங்க. கட்டாயமாக குடிக்க வச்சிடறாங்க. பரணியும் குடிக்கிறாங்க. சவுந்தரபாண்டி
சவுந்தரபாண்டி வீட்டில் சவுந்தரபாண்டியும் பாண்டியம்மாவும் ஒரு பெரிய திட்டம் போடுறாங்க. ஏன்டா சவுந்தரம், அந்த ஆளாக்கு வந்து எவ்வளவு நேரம் ஆச்சு, இன்னும் நீ எந்த திட்டம் போடாம இருக்கியே, என்னாச்சு உனக்கு? இதோ பாருக்கா, இவ்வளவு நாளா என் பொண்டாட்டி மட்டும்தான் அந்த ஆளுக்கு சப்போர்ட்டா இருந்தா. இப்போ அந்த வளர்ந்து கெட்டவன் என் மவனும் சேர்ந்து அவளுக்கு சப்போர்ட்டா இருக்கான். அவளை கொல்லணும்னு நினைச்சாலும் 2 உசுர் சேர்ந்து போயிடும். சந்தேகம் நம்ம பக்கம் திரும்பிடும். அதனால மொல்ல நம்ம வந்து திட்டம் போடணுமுக்கா. அதெல்லாம் சரி. ஆனா அந்த நொசுக்கி இருக்கா பாரு, அப்படியே மகாராணி மாதிரி என் முன்னாடி நடந்துக்கிட்டே இருக்கா. அவ பாதத்தை தாங்கிட்டு தெரியுற ஓம் பொண்டாட்டி பொறுமையா இருக்கா. யாருக்கும் சந்தேகம் வர மாதிரி நம்ம திட்டத்தை தீட்டலாங்கிறாங்க. அப்ப எசக்கி பாலிஷ் போட்டுட்டு இருக்காங்க. அங்க சிவபாலன் வராங்க. மாதிரி இங்க கொடுங்க, நான் அந்த ஷூக்கு பாலிஷ் போடுறேங்கிறாங்க. இல்லை நானே போடுறேங்கிறாங்க. அப்ப முத்துப்பாண்டி வந்து ஏழை எசக்கி, உன்னை யார் இந்த வேலையெல்லாம் செய்ய சொன்னான்னு கேட்கவும், இதெல்லாம் செய்யாத வேலையா, இது செஞ்சதுனால என்னங்கிறாங்க. எசக்கி குமிஞ்சு நிமிந்து, இந்த வேலையெல்லாம் நீ ஏன் பார்த்து கஷ்டப்பட்டுட்டு இருக்க, இதெல்லாம் நான் பார்த்துக்க மாட்டேனான்னு முத்துப்பாண்டி சொல்லிட்டு இருக்கும்போது அங்க பாண்டியம்மா வராங்க. ஏழையில அடிக்கிறது ஒரு பெரிய மலையை உடைக்கிற வேலையே என்ன, அதெல்லாம் பார்க்க மாட்டாளா? அதை தவிர வேற வேலை என்னன்னு கேட்குறாங்க பாண்டியம்மா. சிவபாலன் பாண்டியம்மாவை கேட்குறாங்க, இது சின்ன வேலை தானே, நீ சும்மா கொண்டுக்கிட்டு சோறு தானே தின்னுட்டு இருக்க, வந்து இதை தொடச்சி வச்சா என்னவான்னு கேட்குறாங்க சிவபாலன். என்னடா சோடாபட்டி, வாய் ரொம்ப நீளுதா, உன் அண்ணனோட சூவை துடைக்கிறதுக்கு தான் நான் இங்கே வந்தேன்னு நினச்சியாங்கிறாங்க பாண்டியம்மா. ஒத்த ஓட்டு எங்கள் அக்காவை சூ துடைக்க சொல்கிறியா, ஏன் அவன் பொண்டாட்டி தொடச்சா என்னவாங்கிறாங்க. ஆமாம், என் மதினி தொடச்சா தப்பு இல்லைன்னு நீங்கள் நினச்சா உங்கள் அக்கா துடைக்கிறதுலையும் தப்பு இல்லைங்கிறாங்க சிவபாலன். வாக்கியம் காப்பி எடுத்துகிட்டு வர்றாங்க. அடடடா, காலையிலேயே ஆரம்பிச்சிட்டிங்களா சாமி, வயிற்று பழக்கரை இருக்கிற வீட்டில் சண்டை சச்சரவெல்லாம் ஆகாது, இந்தாங்க காப்பி எடுத்து குடிங்கன்னு சொல்லிட்டு அப்படியே அவங்க கிருகிருன்னு மயக்கம் வந்து விழ போகிறாங்க. பாக்கியம், ஏண்டா வளர்ந்த கெட்டவனே, இவளுக்கு என்ன கிருகிருப்பு வர்றது இன்னைக்கு என்ன புதுசா, அப்படியே இம்பிட்டு பதறீங்கன்னு சவுந்தரபாண்டி கேட்குறாங்க. ஆமாம்மா, உனக்கு பதறாது எனக்கு பதறும், ஏன்னு கேட்டால் அவன் எனக்கு அம்மாங்கிறாங்க முத்துப்பாண்டி. இவளுக்கு தலை சுத்து தான் இவன் போய் தாங்கி பிடிக்கிறானா, இந்த வீட்டில் ட்ராமா போடுறதுல எல்லையை தாண்டி போய்கிட்டு இருக்குதக்கான்னு சவுந்தரபாண்டி பாண்டியம்மா கிட்ட சொல்லுவோம். ஆமாம்மா தம்பிங்கிறாங்க. இதை பார்ப்பா, உனக்கு அம்மா மேலே அக்கறை இல்லைன்னா நீ ஒழுங்கா இருந்துக்கோ, நான் பதறேன்னா அதை பார்த்து நீ கிண்டல் பண்ணாதீங்கிறாங்க முத்துப்பாண்டி. அண்ணே, நான் போய் கார் எடுத்துட்டு வரட்டா, அம்மாவை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போகலான்னு கேட்குறாங்க சிவபாலன். ஐயோ, ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போனால் எல்லா உண்மையும் தெரிஞ்சிடும், அப்புறம் பரணி அமெரிக்கா போக முடியாமல் நின்று போயிடுமே, இப்போ என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்காங்க முத்துப்பாண்டியும் எசக்கையும். ஏண்டா கோட்டிக்கரத்தனம் பண்ணாதீங்கடா ரெண்டு பேரும். பெருசா டாக்டர் காலையில் எழுந்திரிச்சதும் மாத்திரையை போட்டுக்க சொன்னாங்க, நான் தான் மாத்திரை போட்டுக்காம மறந்துட்டேன், அதனால மயக்கம் வந்துருச்சு, அதுக்காக ஆஹா ஓஹோன்னு ஆர்ப்பாட்டம் பண்ணாமல் சும்மா இருங்க சாமிகளா, எனக்கும் அடுப்படியில் ஏகப்பட்ட வேலை இருக்குது, நான் போய் பார்க்குறேன்ட்டு போகிறாங்க பாக்கியம். பரணி குளிச்சுக்கிட்டு வந்திருக்காங்க. அப்போ வீரா தான் புடவை கட்டிட்டு இருக்கிறாங்க. சண்முகம் கதவை தட்டுன்னு தட்டுறாங்க. அண்ணே கொஞ்சம் இருனே, ஒரு சீலையை கட்டி விடுறக்குள்ளேயே இவ்வளோ அவசரப்படுறீங்கிறாங்க. வீரா கட்டி முடிச்சதும் கதவை திறக்கிறாங்க. சண்முகம் வந்து பார்த்ததும், ஐயோ என்னல தலைக்கு குளிச்சுட்டு தலையை தோட்டாமல் வச்சிருக்கிய, சளிக்கிளி பிடிச்சிட்டா என்ன செய்யறதுங்கிறாங்க. ஆமாம்மா, உன் வீட்டுக்காரி மட்டும்தான் தலைக்கு குளிச்சிருக்கா, அவளுக்கு தான் சளி பிடிக்குமா, யாரும் தலை குளிச்சதில்ல பாருங்கிறாங்க வீரா. ஏய் வாய் பேசிக்கிட்டே இருக்காத, போய் சாம்பிராணி போய் எடுத்துட்டு வாங்குறாங்க. வீரா போய் சாம்பிராணி எடுத்துட்டு வராங்க. புகை போட்டு கொண்டு வந்து சண்முகம் கையில் கொடுக்குறாங்க. நீ இன்னும் வேலைக்கு கிளம்பாம இருக்க, போப்போ உனக்கு நேரம் ஆச்சு கிளம்புங்கிறாங்க. வீட்டுக்காரியை தலைக்கு குளிக்க வச்சு புடவை மாற்றி வர்ற வரைக்கும் உனக்கு தெரியலையாக்கும், இப்போ தான் எனக்கு நேரம் ஆனது உனக்கு தெரியுதாங்கிறாங்க. அடுப்போ நின்று பேசிட்டே இருக்காத, நேரம் ஆச்சுங்கிறாங்க. வீரா டியூட்டி கிளம்பி போறாங்க. நீ பெரிய ட்ராமா பண்ற, உனக்கு கூச்ச நாச்சமே கிடையாதாங்கிறாங்க. எதுக்கு கூச்ச நாச்சம், என் பொண்டாட்டிக்கு தலை ஓட்டு விடுறதுல எதுக்கு கூச்சப்பட போறேன், அமெரிக்கா போறோங்கிற ஒரு அக்கறை இருந்திருந்தா நீயா போய் இப்படி உழுந்து கையை முறிச்சுக்கிட்டு வந்திருப்பியா, தலைக்கு குளிச்சு தலை காயாமல் இருந்தால் அப்புறம் சளி பிடிச்சிக்கும். ஏரோப்ளைன் போகும்போது அவன் பாதியில் இறக்கி விட்டுட்டா அதுக்கு கூட நான் தான் சூனி வச்சேன்னு வேற சொல்லுவேன். சரி தலை காஞ்சது கொண்டு வா, ஜடை பண்ணி விட்றேங்கிறாங்க. ஜடையெல்லாம் பின்னா எனக்கு அது சூட் ஆகாது, அங்கே இருக்கு பாரு கிளிப்பு, அதை எடுத்து மாட்டி விடுங்கிறாங்க. சண்முகம் தலையை சீவி மாட்டி விட்டுறாங்க. சரி சாப்பாட்டு ஊட்டி விட்றேங்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நீ ஸ்பூன் போட்டு கொண்டு வந்து வைக்கி, நானே சாப்பிட்டுக்கிறேங்கிறாங்க. பரணி சண்முகம் பரணிக்கு சாப்பாட்டு ஊட்டி விட்றாங்க. போதுங்கிறாங்க. போதும்னு சொல்லக்கூடாது, ஊட்டி விட வரைக்கும் பொட்டாட்டு சாப்பிடணுங்கிறாங்க. இந்த பாரில் பரணி, நீ அமெரிக்கா போகிறது உன்னோட கனவு, இந்த கனவை நிறைவேற்ற வேண்டியது இந்த கணவனோட கடமை, சரியா, நீ அமெரிக்கா அனுப்பு வரைக்கும் நான் இப்படி தான் கவனிச்சுக்குவேன்னு சொல்லிட்டு வராங்க. இதை பார்த்த பரணி மெய் சிலுத்து போறாங்க. சண்முகம் வைகுண்டம் 2 பேரும் பரணியோட புடவை பூரா துவச்சு போட்டுட்டு இருக்காங்க. இதை பார்த்த பரணி வந்து சத்தம் போடுறாங்க. டே சண்முகம், ஏன்டா இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க, என்னோட புடவையெல்லாம் உன்னை யார் துவைக்க சொன்னா, வீராகிட்டயோ கணிக்கிட்டயோ சொன்னா துவச்சு போட போறாங்க, அவங்க செத்து எதுக்கு இப்படி சிரமப்படுத்துறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. துவச்சதெல்லாம் நான் தான், இந்த ஆள் கூட ஹெல்ப் பண்ண மாட்டாரா அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது அங்க பாரு உங்க அம்மாவும் அப்பனும் வர்றாங்கன்னு சொல்லும்போது அந்த பக்கம் பாக்கியம் சவுந்தரபாண்டி வராங்க. நீ இந்த பக்கம் தான் இருக்கியா அப்படிங்கிறாங்க. பாக்கியம், ஆமாமா, இவன் பண்ற கூத்த பாரு, என்னோட புடவையை பூரா இவன் தான் துவச்சு போடுறாங்கிறாங்க. அடடா, இது கூட நல்லா தான் இருக்குது, பஞ்சாயத்து பிரசிடண்ட் பொண்டாட்டி சீலையை துவச்சு போடுறேன்னு பரணி வெளியில போய் சொல்லிடாது, எல்லா பயல்களும் சிரிப்பானுங்கன்னு சவுந்தரபாண்டி சொல்லவும் வைகுண்டம் விட்டு கொடுக்காம பேசுறாங்க. யோ போக்கத்தா பயல, அவன் பொண்டாட்டி சேலையை துவைக்கிறதுல அவனுக்கு கிடைச்சிருக்கிற பாக்கியம், வந்து வராத வாய் வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டியான்னு பேசுறாங்க. இது பொண்டாட்டி சேலை துவைக்கிறதுல பாக்கியமா, இதோ பாக்கியத்தோட சேலைகளை நான் ஒரு நாளும் துவைச்சதில்லை இல்ல பாக்கியம் அப்படின்னு சவுந்தரபாண்டி கேட்டுட்டு இருக்கும்போது, அட அவரை விடுங்க, அவர்கிட்ட போய் அதை இதையும் பேசிக்கிட்டு, பரணி இப்ப கை எப்படி இருக்குன்னு பாக்கியம் கேட்குறாங்க. கையெல்லாம் பரவாயில்லம்மா, ஒரு வேலையும் செய்ய விடாம எல்லா வேலையும் இவனே தான் பார்த்துட்டு இருக்கான்னு பரணி சொல்லுவோம். பரணி, இவன் நடிப்புல நீ மயங்கிடாத, நீ நம்ம வீட்டுக்கு வந்துரு பேசாம, உங்க அம்மா இருக்கா, எசக்கி இருக்கா, உன்னை ஒரு வேலையும் செய்ய விடாம பார்த்து பாங்க வச்சுக்குவாங்க.
அப்பா எனக்கு இங்கே என்ன குறைச்சல், அம்மா மாதிரியே 5 மடங்கு பாசமாக பார்த்துக்கறக்கு இவன் எனக்கு இருக்கான். அதை விட எனக்கு வேற என்ன வேணும்னு பரணி சொல்லவும், இவனை நம்பாத, நீ அமெரிக்கா போக விடாமல் தடுக்கிறதுக்கு தான் இவன் ஏதோ பிளான் பண்ணிட்டு இருக்கான் பரணி. சூனியை வச்சு நீ போகக்கூடாது பண்ணுனதே இவன் தானுங்கிறாங்க சவுந்தரபாண்டி. சண்முகத்தை நீங்கள் தப்பாக நினச்சிட்டு இருக்கீங்க. அமெரிக்கா நான் போயே ஆகணுங்கிறக்காகத்தான் என்னை இவ்வளோ தூரம் பாதுகாப்பாக பாங்க பார்த்துட்டு இருக்கான் தெரியுமா? என்னோட கையை உடஞ்சதுக்கும் சண்முகத்துக்கும் எந்த சம்மந்தம் இல்லைன்னு சொல்கிறாங்க பரணி. அப்புறம் எதுக்கு இவன் சாமியாரெல்லாம் கூட்டிகிட்டு வந்து சூனியம் வச்சான்னு கேட்குறாங்க சவுந்தரபாண்டி. அப்பா சாமியாரை கூட்டி வந்து பூஜை பண்ணனதல்ல, இவனுக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லை. இதோ இங்கே நிற்கிறாரு எங்கள் மாமனார் வைகுண்டம் தான் செஞ்சாங்கன்னு சொல்கிறாங்க பரணி. சண்முகத்தை பற்றி எதுவும் தெரியாமல் எல்லா பழியும் சண்முகத்தை பேரில் போடாதீங்கிறாங்க பரணி. எது நல்லதுன்னு அவனுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும், உங்கள் வேலை என்னமோ அதை பார்த்துக்கிட்டு போங்கங்கிறாங்க. ஏன் பொண்டாட்டி என்னை நம்பரல, எனக்கு அது போதுங்கிறாங்க சண்முகம். சரி சரி அதை விடு, இந்தா உனக்கு பிடிக்குமேனு மாம்பழ ஜூஸ் கொண்டு வந்திருக்கேன், இந்தா குடிங்கிறாங்க பாக்கியம். மாம்பழ ஜூஸா, எனக்கு ரொம்ப பிடிக்குமே அப்படின்னு சொல்லி ஆசையாக வாங்க போகிறாங்க பரணி. அந்த ஜூஸில் சீனி போட்டிருக்கேன்னு கேட்குறாங்க சண்முகம். சீனி போடாத யாராவது ஜூஸ் போடுவாங்களான்னு பாக்கியம் கேட்க, அப்பா அதை குடிக்கவே கூடாதுல பரணி, ஆசையாக குடிக்கிறவளை ஏன்டா தடுக்கிறேங்கிறாங்க. சீனி போட்டா கையெலும்பு கூடாதுன்னு அந்த அம்மா சொன்னதை நீ கேட்கலையாப்பா? ஜூஸை அவ கையால் கூட தொடக்கூடாதுன்னு சொல்லிடுறாங்க. அதுவும் சக்கரை சேர்த்துனா எலும்புக்குள்ள அரிப்பு வரும் தெரியுமல்லங்கிறாங்க. அட ஆமாண்டா, இது தெரியாம நானும் ஆசைப்பட்டேங்கிறாங்க பரணி. பரணிக்கு உளுந்து கஞ்சி செஞ்சு வச்சிருக்கேன், அவள் அதை சாப்பிட்டானா அது போதும், சீக்கிரம் கையெலும்பு குடிக்குங்கிறாங்க. அதுக்குள்ளேயே சவுந்தரபாண்டி வேற ஒரு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன பண்றாங்கன்னு நாளை எபிசோட்ல பார்க்கலாம்.